GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். சீமான் கட்சியினுடைய மாநாடு திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. 234 வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்கிறாரு. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிற டைட்டிலில் அந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. கூடவே அவங்க கிராஸ் செக் பண்ணி சொன்னதில் காவல்துறையினரே எங்களுக்கு இந்த தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் எவ்வொரு எலெக்ஷனுக்கு பண்ணக்கூடிய அதே பேட்டர்ன், அதே போல் ஒரு மாநாடு, அதே போல் சரிபாதி ஆண் பெண் வேட்பாளர்கள், ஒரே இடத்துல அறிமுகம், அவர்களுடைய கூட்டம். அது இன்னும் குழப்பம் இல்லை. புதிதாக நான் எதுவும் பார்க்கல. அவருடைய பேட்டர்ன் அப்படி இருக்குது. அந்த பேட்டர்ன் வழக்கமான அதிமுகவுக்கு மாற்றாக இருக்குது அந்த பேட்டர்ன். ஆனால் அவருடைய பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஐ டோன்ட் சி எனிதிங் நியூ. அது இந்த மாதிரி ஒரு செம்ம மேட்ரு ஒன்று பண்ணியிருந்தாரு அப்படின்னு நான் எதுவும் பார்க்கல. அது வழக்கமாக இதை பண்ணுவார். அவர் ஒரு 2 மணி நேரம் பேசுவார். அவர் ஆண் பெண் வேட்பாளர் அறிவிப்பார், எல்லா வேட்பாளர் அறிவிப்பார், அவர் போட்டியிடுவார். இது எல்லாமே ஏற்கனவே 2021 பண்ணது, 2016 பண்ணது, 2026 பண்ணுறது. அதுதான் நான் பார்க்குறத தவிர ஐ டோன்ட் சி எனிதிங் நியூ இன் தட். வழக்கமாக பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த முறை ஒரு வித்தியாசமான தேர்தல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசிகிட்டே இருக்கோம். காரணம் என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை. இந்த முறை இளைஞர்களுடைய வாக்கு தமிழக வெற்றி கழகம் பக்கம் போகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இந்த கூட்டத்துக்கே, அவங்க நடத்திய அந்த கூட்டத்துக்கே இளைஞர்கள் எந்த அளவுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேசுபொருளாக இருந்தது. ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் சீட்டே ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் பார்த்தோம். 6 மணிக்கு மேலே அந்த கூட்டம் வந்ததையும் பார்த்தோம். அப்போது இளைஞர்கள் இன்னும் நாம் தமிழர் கட்சி பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் திரும்ப நிரூபணம் ஆகுதுல்ல. திரு அண்ணாமலை மாநில தலைவரான பிறகு பாஜகவுக்கு நிறைய இளைஞர்கள் வந்தாங்க. அதற்கு முன்னாடி இருந்தே திரு சீமானிடம் இளைஞர்கள் தான் இருந்தாங்க. வியனரசு போன்ற ரொம்ப ஒரு சில மூத்த தலைவர்கள் தான் அவங்க கூட இருந்தாங்களே தவிர பெரும்பாலும் இளைஞர்கள் தான் கூட இருந்தாங்க. விஜய் பக்கமும் இளைஞர்கள் தான் இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிற வழக்கம், இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் விஜய் பக்கம் இல்லை, விஜய் பக்கம் இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். அதை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அந்த இளைஞர்களில் ஒரு பகுதி தான் திரு சீமானிடம் இருக்கிறார்கள், அந்த இளைஞர்கள் ஒரு பகுதி தான் பாஜகவிடம் இருக்கிறார்கள். ஸோ திரு சீமான்ட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். நான் அறிஞ்சு நாம் தமிழர் கட்சியிலேயே வயசானவராக சீமான் தான் இருப்பார். அது அந்த நிறைய இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தில். விஜய் அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இல்லைன்னு நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். அது வாக்காக கன்வெர்ட் ஆகும்போது அப்படி ஒரு விஷயம் வரும். நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெருமளவு பிளக்குது. அதில் ஒன்றும் குழப்பம். அதை தக்க வைக்கிறதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிகளை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறார். அதனால் அவர் பேலன்ஸ் பண்ணிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வழக்கத்துக்கு மாறான தேர்தல் தாங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான 3 ஃப்ரண்ட் கண்டெஸ்ட் நடக்குது. அதனால் சரிதான் அது. ஆனால் திரு சீமான் அவர்கள் ஓட்டு இழப்பை சந்திக்காமல், நம்ம பெருங்கட்சிகள் பெரிய அளவில் ஓட்டு இழப்பை சந்திக்க போகிறாங்க. அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ், வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல சக்திகள், அவங்க எல்லாருமே தங்களுடைய வாக்குகளை பெருசாக இழக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. அப்படி அதில் அந்த பட்டியலில் நாம் தமிழரும் இருந்தது. இப்போ அண்ணனுடைய தொடர் முயற்சிகள் மூலமாக அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ஒரு பெரிய அளவில் டேமேஜ் இல்லாமல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். பட் இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்கிற உண்மை தான். எல்லா இளைஞர்களும் அவர் பக்கம் இல்லை. இந்த முறை பல பத்திரிகையாளர்கள் அண்மை காலமாக சொன்னது என்னென்னா, சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்க போகுது அப்படின்னாங்க. ஆனால் இன்னும் அந்த கொள்கைக்காகவும் சீமானுக்காகவும் வந்த கூட்டம் தான் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி மேடைகளில் பேசும்போது அவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. சீமான் அவர்களும் பார்த்தே இல்லை, கூட்டம் பார்த்தே இல்லை, எத்தனை பேர் வந்திருக்காங்க பார்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறார். அவர் கொள்கைக்காக இன்னும் அந்த கூட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? தமிழ்நாட்டில் கொள்கை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு தகுதியும் 4 கட்சிகளுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்டுகளுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், நாம் தமிழருக்கும், பாஜக. இவங்க தான் ஐடியாலஜிக்கலி தே புட் சம்திங், ஒரு நியூ ஏதோ ஒன்று அவங்க ஏற்கிறீங்க மறுக்கிறீங்க, அது வேறு விஷயம், ஏதோ ஒன்று சொல்லக்கூடியவங்க. அந்த வகையில் நாம் தமிழருடைய கொள்கையை ஏற்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது பெரும்பான்மையாக இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழியாக கொள்ளாதவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். தெலுங்கர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க, குறிப்பிட்ட ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க, உருது பேசுகிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ நம்பல, ஒரு 20% இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் தமிழ் ஸ்பீக்கிங் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தமிழர்களுக்கு அப்படின்னு ஒரு முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறது அது கேட்கறதுக்கு இனிமையாகவும் தேவை போலவும் தோணுது நிறைய பேருக்கு. அதனால் கொள்கை ரீதியாகவும்
திரு சீமான் அண்ணன் அவருடைய பேச்சு, அதில் இருக்கக்கூடிய அந்த வீச்சு, அது வந்து பயங்கர ஒரு ஒரு பெரிய ரீச். அது வந்து அதனால ஈர்க்கப்பட்டவங்களும் உள்ள இருக்கிறாங்க. அதில் வந்து குழப்பம் இல்லை. அந்த இழப்பை எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கிறாருங்கிறத தான் பார்க்கணும். நம்ம 2014 இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு ஒரு கண்டதில் இப்போ வந்து நான் நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய இழப்பை அவருடைய ரீசன் ஸ்ட்ராட்டஜிகள் மூலமாக, இந்த பாரதியாரை பிடித்தது, பிராமண கடப்பாறை, எல்லோருக்குமான ஒரு சமத்துவம், தமிழர்கள் ஆளணும் மற்றவர்கள் வாழணும். அப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு தீவிர தமிழ் தேசியம் போல இருந்துச்சு. அதாவது தமிழர்கள் தவிர மற்றவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி முன்னாடி காலங்களில் இந்த திராவிட இயக்கங்கள் பேசிட்டு இருந்தவங்க வந்து ஒரு வெறுப்பரசியலை விதைத்தது போல ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ வந்து அது விருப்பரசியல் தான், நான் முன்னாடி நிற்பேன், நீங்கள் எல்லாம் கூட நில்லுங்க அப்படிங்கிற ஒரு தன்மை வரும்போது அந்த ஒரு ஈர்ப்பு வந்து நம்ம இருக்கிற பார்க்குறோம். நம்ம வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது அவர் மேலே வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாதுன்னு. நிறைய பேர் வந்து இஸ்லாமிய முக்கியமான புள்ளிகள்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்குறோம் இஸ்லாமியர்களோட அவங்களுடைய வேட்பாளர்களாகவே நிறைய இஸ்லாமியர்களை வந்து அவர் நியமிச்சிருக்காருங்கிற பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து ஒரு பேலன்சிங் ஆக்ட் வந்து பண்ணியிருக்காரு. பிராமணர்களை கொண்டு வரது, இஸ்லாமியர்களை கொண்டு வரது, எல்லா சமூகத்துமான பங்களிப்பும் நிறைய பேலன்ஸ் ஆக்ட் பண்ணுறார். 3வது பாயிண்ட், கூட்டம் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு அதில் ஏமாந்துடக்கூடாது. கூட்டம்ங்கிறது வந்து எப்பயுமே ஏமாற்றக்கூடியது. அது வந்து நீங்கள் வந்து ஆஹா இங்கேயே 2 லட்சம் பேர் அப்படின்னா நமக்கு வந்து எப்படியாவது ஒரு 40-50 லட்சம் பேர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. திரு வைகோ அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மாநாடு நடத்தினவர். எங்கே போனாலும் அவருக்கு 1 லட்சம் பேர்லேருந்து 2 லட்சம் பேருக்கு குறைவாக வந்ததில்லை. மாநாடுகள், அவருடைய பொதுக்கூட்டங்கள் இல்லை, மாநாடுகள். அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மதுரை மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க தான் திருச்சி மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. திருச்சி மாநாட்டில் கலந்துக்கிட்டு தான் கள்ளக்குறிச்சி மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ கள்ளக்குறிச்சியில் 1 லட்சம் பேர், திருச்சியில் 1 லட்சம் பேர், மதுரையில் 1 லட்சம் பேர், இப்படி நமக்கு வந்து ஆஹா அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இந்த 1 லட்சம் தான் ட்ராவல் ஆயிருக்குங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும். 35 லட்சம் வாக்குகளை வாங்கியவர் திரு சீமான் அவர்கள். 10% மட்டும்தான் அங்கே வந்துச்சுனாலும் 3 லட்சம் பேர் இருந்திருக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் 10% நீங்கள் எல்லாருமே வந்துருவாங்க. வாக்காளர்கள் எல்லாமே ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஆனால் வெறும் 10% வந்திருக்காங்க. அதான் நீங்கள் தொண்டர்கள் பார்க்கணும். வாக்காளர்களுக்கும் தொண்டர்களுக்குமான வித்தியாசம். அண்ணன் சீமானுக்கு தொண்டர்கள் குறைவு, வாக்காளர்கள் அதிகம். அண்ணன் சீமானுக்கு கட்டமைப்பு குறைவு, வாக்காளர்கள் அதிகம். அதுதான் ஒரு முக்கியம். ஏன்னா அவருடைய கட்சியில் நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் யாருங்க, திருச்சி மாவட்ட தலைவர் யாருன்னா அவங்கெல்லாம் விலகி போயிட்டாங்க. ஒரு பழசு முன்னாடி இருந்தவங்க சண்டைலாம் போட்டாங்க. அது கணக்கே கிடையாது. ஆனால் திருச்சியில் வந்து திமுகவில் யார் ஸ்டால்வாட்னா அது வந்து அண்ணன் நேரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது வந்து தெளிவாக வந்துடும். அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு திமுகலும் சரி அதிமுகலும் சரி ஒரு ஆள் இருக்காங்க. கோயம்புத்தூர்னா வேலுமணி, திருவாரூர்னா காமராஜ் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கு நீங்கள் வந்து அதிமுகன்னு சொல்லலாம், திமுக. ஆனால் இப்படி வந்து நீங்கள் சீமான் தவிர நீங்கள் 2வது பேர் சொல்ல முடியாது. நீங்கள் 2வது பேர் சொன்னால் அண்ணன் கட்சியில் வந்து எப்படியா எடுத்து விட்டுருவார். எப்படியாவது ஒரு ராஜீவ்காந்தி எமர்ஜ் ஆகிட்டு வராரு, தூக்கி விட்டுருங்க. கல்யாண சுந்தரம் எமர்ஜ் ஆகிட்டு வராரு, தூக்கி விட்டுருங்க. காளிமால் எமர்ஜ் ஆகிட்டாங்க, காணாமல் போயிரு. இப்படி வந்து யாராவது ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா படக்குன்னு வந்து அங்கே இல்லாமல் போயிடுவாங்க. ஆனாலும் அவருக்கு அடுத்தடுத்த ஆட்களை உருவாக்கக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. அது புதுசு புதுசாக உருவாக்கி இன்னைக்கு 4 பேர் வந்து நிற்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அவர்களுக்கு வந்து தொண்டர்கள் குறைவு, வாக்காளர்கள் அதிகம். அப்போ உள்ள வந்து நின்னது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் அவங்க சொன்ன கூற்றே நீங்கள் உண்மையை நம்புனீங்கன்னா கூட அது குறைவுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் 35 லட்சம் வாக்கு வாங்கிய கட்சிக்கு அது வந்து குறைவுன்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ நம்ம அந்த கணக்கில் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அவங்களாம் சிம்பத்தைசர்ஸாக இருக்கிறாங்க. அதனால தான் வந்து சேர்னிங் இருக்குது, மாற்றமும் இருக்குது. வந்து இங்கேருந்து போகிறவங்க அங்கே போயிடுவாங்களோ அப்படின்ட்டு விஜய் கட்சினால் அதிக டேமேஜ் ஆகுமோ அப்படிங்க அப்படின்னா இவர்கள் தொண்டர்கள் கிடையாது. அதிமுகவுடைய தொண்டர்களோ திமுகவுடைய தொண்டர்களோ தலைவர் மாதிரி அம்மா கிடையாது, அம்மா மாதிரி இபிஎஸ் கிடையாதுன்னு சொன்னால் கூட அங்கே உட்காந்து என்னப்பா செய்யறது, அது ரெட்டலைக்கே ஓட்டு போட்டு பழகிட்டோம் அப்படிம்பாங்க. அண்ணா மாதிரி கலைஞர் கிடையாது, கலைஞர் மாதிரி தளபதி கிடையாதுன்னு சொல்லி சொன்னால் கூட திமுக தவிர வேறு கட்சிக்கு ஓட்டு போட முடியாதுப்பா அப்படின்னு இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்கெலாம் ஒரு 5 வாக்காளர் இருக்குன்னு பார்க்குறேன். அதெல்லாம் வந்து பரம்பரையாக போட்டு வேற மாற்றி சிந்திக்க முடியாதவர்கள். அப்படி இல்லை அண்ணன் சீமானுக்கு. டக்குன்னு அவங்க வந்து மாறி போகிறோம். அதனால தான் பிறகு கட்சி ஆரம்பிச்சு இவர் அண்ணன் வந்து 2016 தேர்தல்னு போட்டிக்கிட்டு இருக்கிறார். 3வது சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், 5 தேர்தல்கள். திரு விஜய் அவர்கள் வந்து முதல் தேர்தல் சந்திக்க போகிறார். அப்போ விஜய் வந்து எப்படி டாக்காவது தட்டவனா மாறினான்னு பார்த்தா சடக்குன்னு இப்படி வந்து பெரும் கூட்டம் வந்து மாறி போயிடுது தான். ஸோ இந்த கூட்டத்தை நான் வந்து பெருசாக நான் வந்து நம்மள நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அதாவது இந்த கூட்டம் வந்து வந்திருக்கிறது ஒரு டீசென்டான நம்பர்ஸ், நல்ல கூட்டம். அந்த கூட்டத்தை நம்பக்கூடாதுன்னு நான் சொல்ல. அதாவது இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல. இந்த கூட்டம் வந்து துரோக கூட்டம் இல்லை. இந்த கூட்டம் ஏன்னா இந்த 2 லட்சம் பேர் வந்துட்டாங்கனால நமக்கு 40 லட்சம் ஓட்டா அப்படின்னு யோசிக்கணும். நீங்க ஏன்னா 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்க 45 லட்சமாவது ஓட்டு வாங்கினா தான் உங்களுக்கு வளர்ச்சி. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு 35 லட்சம் ஓட்டு தக்க வச்சிட்டாலே பெரிய விஷயம். அது ஒரு அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன். அது வந்து நீங்கள் கீழே விழல அப்படிங்கிறதே பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் வந்து இந்த பேப்பரில் டிவிலெலாம் சர்க்குலேஷன் வியூவர்ஷிப்லாம் போகும்போது ஒரு சேச்சுரேஷன் இருந்தாலே பெரிய விஷயங்கிற இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகம் மாறி நிற்கிறதுனால அப்போ வந்து ஒரு டிவிகே மாதிரி ஒரு சுனாமி உள்ள வரும்போது நாம் தமிழர் கட்சி விழாமல் இருந்துச்சுனாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். கொஞ்சமாக குடிச்சுன்னா தட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட் வித்தவுட் எனி டவுட். அப்போ வந்து இந்த கூட்டத்தினால அண்ணன் சாதிச்சிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கூட்டம் வந்து டீசெண்டான கூட்டம், ஆஹா ரைட்னாலும் நோ டவுட். பட் இது ஓட்டாக மாறும் அப்படின்னு இல்லை. இது வந்து சிம்பத்தைசர்ஸ் அவங்களாம் வந்து பார்ப்பாங்க வைப்பாங்க. அப்படி என்னப்பா செய்யுது அப்படின்னு அவர் ஜெயிக்க மாட்டார்லப்பா அப்படின்னு பாஜகவுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. நல்ல கட்சிங்க,
நல்ல தலைவருங்க நீங்களாம், நல்ல உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வரணுங்க, மோடின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் ஜெயிக்க மாட்டீங்களங்க அப்படிம்பாங்க. இப்படி ஒரு ஓட்டு இருக்கு. அவங்க வந்து ஏடிஎம்கேக்கோ வேற ஏதாவது கட்சிக்கோ ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் அண்ணன் சீமான் இருக்காரு. நல்ல மனுஷன், ரொம்ப நல்லா பேசுறாரு, அதில் ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு நியாயம் இருக்குது, ஆனால் ஜெயிக்க மாட்டார்லப்பா அப்படின்னு. ஸோ வந்து அவர் வந்து கட்டமைப்பையும் சேர்த்து வளப்படுத்தி எல்லாரையும் அரவணைப்போங்கிற ஒரு சித்தாந்தம் கொண்டு போனால் தான் அவர் வந்து வெற்றி பெறக்கூடிய இடத்துக்கு நகர முடியும். இந்த முறை இந்த தேர்தலில் இன்னைக்கு இந்த கூட்டம், இந்த மாநாடெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து இந்த ஓட்டை தக்க வைத்தால் that itself an achievement. தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம் அப்படிங்கிறதான் அவருடைய அந்த கொள்கையை வந்து முன்னிலைப்படுத்தி அவர் தேர்தல் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த திராவிடத்தை எதிர்க்கணும், குறிப்பா வந்து தமிழ் தேசியத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரேட்டிவை வந்து இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் தேசியம் விசஸ் திராவிடம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, தமிழ் தேசியம், திராவிடம், இந்தி தேசியம் 3 கார்னரா அவர் நிப்பாட்டார். இந்தியான்னு ஒரு நாடு இல்லைங்கிறதையும் ஒரு தவறான கொள்கையில திரும்பி திரும்பி அடிச்சுட்டே போறார். அதை வந்து லாஜிக்கலாவே, ஃபேக்சுவலாவே, ஹிஸ்டாரிக்கலாவே நம்ம வந்து அதை வந்து மறுக்க முடியும். ரொம்ப சுலபமாக அதை வந்து அண்ணனுடைய தத்துவத்தை வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். ஆனால் அவர் வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சொல் வளமை இருக்குல்ல, சரஸ்வதியோடைய பரிபூர்ண கடாட்சி அண்ணனுக்கு இருக்குது. அதனால வந்து அண்ணன் வந்து அதை அடிச்சுட்டோம்னா கேட்கறதுக்கு கரெக்டாக இருக்கு மாதிரி தெரியும். நம்ம வந்து அது பல மேடையில் நானும் பேசியிருக்கிறேன். இந்திய தேசியத்தை வந்து அண்ணன் மறுக்கிறதுல வந்து எந்த நியாயமும் இல்லை. அது வந்து ஒரு தவறான ஒரு நெரேட்டிவ், அது உண்மை இல்லைங்கிறத நம்ம பலமுறை சொல்ல முடியும். அண்ணன் மேற்கோள் காட்டக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோ, பாபா சாஹேப் அம்பேத்கரோ, வேலு நாச்சியாரோ, மரு சகோதரர்களோ, இன்னும் யாராக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, தீரன் செல்லமலை, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்த இந்திய தேசத்தை எப்போதுமே தூக்கி நிறுத்திருக்காங்க வெள்ளையர்களுக்கு முன்னாடியே. அதாவது நான் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அண்ணன் வந்து இந்திய தேசம்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறது, இந்தியாங்கிறது எங்களுக்கு, நாங்கள் வந்து தமிழர்கள், நாங்கள் தமிழ்நாடு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கே தவிர அது உண்மை இல்லை. ஆனால் திராவிடத்தை அவர் எதிர்க்கிறதுல ரொம்ப பெரிய நியாயம் இருக்குது. இந்திய தேசியம் என்பது இருக்கக்கூடியது, திராவிடம் என்பது கட்டமைக்கப்பட்டது. தமிழ் தேசியங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியது. நமக்கு வந்து அதில் நம்ம ஒரு தமிழ் தேசியத்துக்கான தேவை ஏற்படுதுன்னு அவங்க பேசுறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் திராவிடம்ங்கிறது என்ன கணக்குன்னு ஐயா சுபவி, அதாவது திராவிட இயக்க பேரவையில் ஒரு ஆழங்கால் பட்ட அறிவு கொண்ட, அதில் ஒரு ஸ்காலராக இருக்கக்கூடிய, அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய திரு சுபவி அவர்களே திராவிடம்னா என்னங்கிற வந்து 200 ஆண்டுகளா கால்டுவல் பீரியடுக்கு பிறகுதான் அந்த திராவிடம்ங்கிற ஒரு கான்செப்டே, நெரேட்டிவே வந்து வெளியில் தள்ளப்படுது. அதற்கு முன்னாடி எங்கேயுமே இலக்கியங்களையோ புராணங்களையோ பாரதம் பற்றி பேசப்படக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். தமிழ்லையுமே பாரதம் பற்றிய பேச்சு, தமிழ்லையுமே கங்கை பற்றி, இமயம் பற்றி எல்லாம் தமிழ்லேயே கொண்டு வந்துட முடியும். ஆனால் திராவிடம் பற்றி நீங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்கேயுமே பேச முடியாது. அப்போ வந்து திராவிடம்ங்கிறதா வெள்ளையர்கள் கொண்டு வந்த ஒரு சித்தாந்த முன்னிருப்புங்கிறது அண்ணனுடைய வாதம். அதை வந்து ஒரு வலுவா வந்து அடிக்கிறார். போகும்போது சைடில் ஒன்று அடிச்சு போகும் சொல்லிட்டு இந்திய தேசத்தை அடிக்கிறார். அப்போ இந்த மெயினாக இருக்கக்கூடிய 3 அக்கண்ணா மாதிரி ஆயுதழுத்த மாதிரி 3 நிற்கிது: இந்திய தேசியம், தமிழ் தேசியம், திராவிடம் அப்படிங்கிறது. அப்போ திராவிடத்தை அவரால் ஈஸியாக தூக்க முடியுது. இந்திய தேசியம் அப்படி அமைதியாக இருக்கும் வழக்கம் போல எப்பயுமே, அதனால அப்படி இருக்குது. இந்த நெரேட்டிவ் வந்து பெருசாக கை கொடுக்கும். ஏன்னா திராவிடம்ங்கிற தத்துவத்தில் நிறைய குளறுபடிகள் அவர்களுக்கே இருக்கு. அவர் பலவீனமான பாயிண்ட். அது வந்து மொழியா, அது வந்து ஒரு இனமா, அது வந்து ஒரு குழுவா, அது ஒரு நிலப்பரப்பா அப்படின்னா அண்ணன் சுபையோட கடைசியில் அது ஒரு உணர்வுன்ட்டு போயிட்டார், அது ஒரு எமோஷன்ட்டு போயிட்டார். அப்படி அவங்க சொல்லலையே முன்னாடி. அது ஆனால் தமிழன் என்று ஒரு இனம் ஒன்று அப்படின்னு சொல்லும் போது அதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. ஆமாம், தமிழ் வந்து எவ்வளோ பழசுங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவுண்டர் நெரேட்டிவ். பெருமைக்கெல்லாம் வந்து திராவிடம்னு சொல்லிடுது, சிறுமைக்கெல்லாம் தமிழர் அப்படின்னு. தமிழன் சோற்றால் அடித்த பிண்டமாக இருக்கிறான்னு கலைஞர் எழுதுறார். அப்போ திராவிடன் சோற்றால் அடித்த பிண்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். திட்டம் போது வந்து திரும்ப திரும்ப வந்து ஏடிஎம்கேவே ஆட்சியை கொடுக்குறீங்க, ஏன்னா தமிழன் வாழ மட்டையா இருக்கிறான், தமிழன் சோற்றால் அடித்த பிண்டம். ஜெயிக்கும் போது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லுவாங்க, தமிழர் நெறிய ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி அண்ணன் வந்து இதை எடுத்து வைக்கும் போது இது நிறைய பேருக்கு கன்விக்ஷன் கொடுக்குது. ஆமாம், அது கரெக்டாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அவர் வந்து அவருடைய நெரேட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கவுண்டர் வைக்கிறார் திராவிடத்துக்கு எதிராக. அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டு கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கொடியை வந்து ஏற்றுறாங்க. அதுக்கு காரணம் வந்து பக்கத்து மாநிலங்களில் தனியாக கொடி இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கொடி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த முறை வந்து அவங்க மாநாட்டிலே வந்து கொடியாக ஏற்றுறது, இது ஏதாவது ஒரு பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரிவினைவாதம் அண்ணனுடைய ஆழ்ந்த டீப் ரூட்ல வந்து உள்ள இருக்குது. ஆனால் அவர் வந்து என்னுடைய பேட்டில் அழகாக கேட்டார், நான் தமிழ்நாடு கேட்பேன், தனித்தமிழ்நாடு கேட்பேன், நான் கேட்டால் நீ கொடுப்பியா அப்படின்னாரு. அது வந்து உள்ள ஓரமாக இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிறார். இப்போ அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ இருக்கிற மாடலில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிற புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ வந்து கர்நாடகாவில் நம்ம வந்து கொஞ்சம் ஃபேமஸ். பல மாநிலங்களில் சொன்னாலும் கர்நாடகாவில் மட்டும்தான் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. ஒரு மஞ்சள் நிறத்தில் வந்து ஒரு கொடியை வந்து அவர்களுக்கான ஒரு கொடி, கர்நாடகா கொடி அப்படின்னு. அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும், அது பாஜக ஆட்சியில் இருந்தாலும் அந்த கன்னட கொடியும் சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு, தேசிய கொடின்னு வச்சிருப்பாங்க, கன்னட கொடி அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது வந்து அது அதிகாரப்பூர்வ அரசாங்க நிகழ்ச்சியில் கலந்து காட்டாலும் அது ஒரு அங்கீகாரம் பெற்ற விஷயமா இருக்குது. அதுபோல் அண்ணன் சீமான் அவர்கள் முயற்சி பண்ணக்கூடியது வந்து நாம் தமிழர் தான் ஆட்சிக்கு வந்து அதை செய்யணுங்கிறதுல அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரியும் தெரியல.
மற்ற கட்சிகளும் போக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்னென்ன இது வந்து ஒரு டாக்டிக்ஸ். அரசியலில் வந்து ஒரு உருப்படியான விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா படக்குன்னு பெரிய கட்சியில் அதை ஆட்டை போட்டுருவாங்க. நம்ம வந்து ஒரு டிவியில் வந்து ஒரு சின்ன டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். அதை படக்குன்னு பெரிய டிவி அதே ஷோவை வந்து பிரம்மாண்டமாக செலவழிச்சு காப்பி அடிச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க. நமக்கு ஃபேமஸாக வந்து அந்த இந்த டிவி தான் வந்து நிற்கும். அது மாதிரி வந்து டக்குன்னு இதை வந்து அதிமுகவோ திமுகவோ ஏன் பாஜகவே கூட இது வந்து நாங்கள் வந்து தேசிய கட்சி எங்களை திட்டுறாங்க, ஆனால் நாங்கள் தமிழருக்கு அப்படின்னா தமிழர் கொடி அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ணன் வச்சிருக்கக்கூடிய கதை அதே மாதிரி கலரில் டோனில் வேற விட்டு நாங்கள் ஒன்று தமிழர் கொடின்னு வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து இப்போ நம்ம இந்திய தேசிய கொடியே அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் உருவானதில்லை. இது வேற வேற ஃபார்மேட்டில் உருவாகி ஒரு ஃபார்மானதான். அது மாதிரி அண்ணன் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய அப்படிங்கிற கொடி அப்படிங்கிறது வேற வேற ஆட்கள் நாளைக்கு ஆட்டையை போட்டு நமக்கு ஒரு தமிழ் காமனாக ஒன்று உருவாகலாம். ஸோ நாளைக்கு கர்நாடகாவில் இருப்பது போலே தமிழ்நாட்டுக்கும் ஒரு தனி கொடி ஒன்று உருவாகலாம். அது பெருங்கட்சிகள் ஆதரிச்சா மட்டும்தான். நான் ஏற்கனவே சொன்ன போல அங்கே பாஜகவும் காங்கிரஸும் அதை ஏற்றுக்கொண்டது போல தான் அது கன்னடா கொடி அப்படின்னு வந்து நிற்குது. அதுபோல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக திமுக போன்ற பெருங்கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் இதை முன்னிறுத்தினவர்னு அண்ணன் பெருமை தேடிக்கொள்ளலாம். இதுவே அதுவாக அந்த கொடியாக மாறும்னு சொல்ல முடியாது. வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் 117 பெண்கள் 117 ஆண்கள் வச்சிருக்காரு. அதுல திருநங்கையும் உட்பட அந்த 117 பெண்கள் உட்பட அந்த அடிப்படையில் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் எல்லா கட்சிகளுமே இந்த பாலின இடஒதுக்கீடு பத்தி பேசுறாங்க. பெண்களுக்கு 33% பேசாத கட்சியே கிடையாது. ஆனால் செஞ்ச கட்சி ஒன்று கூட கிடையாது. அதை தொடர்ந்து செய்து வரக்கூடியவராக திரு சீமான் இருக்கார். இன்னைக்கு இல்லை, அது 2026 அவர் பண்ண விஷயமா இல்லை. அவர் மக்களவை தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ ஆரம்ப காலத்தில் தொடர்ந்துருக்காரு. அது சரிவாதி. நீங்கள் வந்து 33% தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுகிறாங்க. அன்னை அக்கா கனிமொழி அவர்களே வந்து டக்குன்னு என்ன பேசுகிறாங்கன்னா 33% தான் பேசுவாங்க. பாஜக வந்து அரசமைப்பை திருத்தி நான் 33% தான் சொல்லி வச்சிருக்கு. எவருமே அவர் கட்சியில் செய்யலை. அவரவர் கட்சியில். இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் பேசுகிறாரு 50% நான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் கலெக்டர்களும் நாங்கள் வந்து பெண்களாக வச்சிருப்போம். அவ்வளோ பேர் முதல்ல ஐபிஎஸ் இருக்காங்களாங்கிறது அவருக்கு தெரியாது. ஐபிஎஸ் இருந்தாலும் அவ்வளோ பெண் அது எஸ்பி கடல் இருப்பாங்களான்னு தெரியாது. அவர் சும்மா அடிச்சு அரசு நிர்வாகத்தில் இல்லை அப்படின்னாரு. ஆனால் அவர் கட்சியில் செய்ய முடியும்ல? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 112 மாவட்ட தலைவர் வச்சிருக்காரு. 234 தொகுதிக்கு 118 மாவட்ட தலைவர் வச்சிருக்காரு. 118 மாவட்ட தலைவர்கள் 55 மாவட்ட தலைவர்கள் ஆண்கள், 55 மாவட்ட தலைவர் பெண்கள் வைக்கலாம்ல? அதை யார் கேட்க போறா? சரி, வேட்பாளர் நாங்கள் ஆளுக்கு பாதி அறிவு பண்ணி சொல்லலாம்ல? அதை யார் கேட்க போறா? ஸோ அவர்களால் செய்யக்கூடிய விஷயத்தை நான் விஜய்ங்கிற ரீசன்ட் கட்சிக்காக சொல்றேன். நான் பாஜக உட்பட என்ன சொல்லிட்டேன், எல்லா கட்சியுமே பேசக்கூடியது பெண் உரிமையை பற்றி, செய்யக்கூடியது இல்லை. அதில் திரு சீமான் அவர்கள் டே 1ல இருந்து அதில் ஒரு மாற்று குறைவாக இருந்தாலும், போட்டி வலு குறைவாக இருந்தாலும், அதில் 100 ஓட்டு போயிருமோங்கிற மாதிரி இருந்தாலும் கூட நிறைய பெண்களை இறக்கி, அதாவது சரிவாதி பெண்களை இறக்கிட்டு அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதில் விடாப்பிடியாக இருக்கிறாரு. அந்த மாவட்டத்திலேயே அந்த சட்டமன்ற தொகுதியிலேயே ஒரு வலுவான ஆண் வேட்பாளர் கூட இருந்திருப்பார். அவங்க இல்லை நான் பெண் தான் இங்கே நான் அறிவிக்க போறேங்கிறதுக்காக நம்ம வந்து அதனால வந்து ஒரு ஆணை இறக்குறாரு. அது மாதிரி விஷயம் வந்து அசாத்தியமானது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேற எந்த கட்சியும் செய்யாது. பேசுபொருளாக மாறி இருப்பது பிராமண வேட்பாளர்களை அவரை வந்து வேட்பாளராக நிப்பாட்டினது. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க, செல்வி ஜெயலலிதாட்ட ஒரு பிராமண எம்எல்ஏ வந்து போய் கேட்டு, அம்மா நம்முடைய அமைச்சரவையில் எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் இருக்குது, பிராமணர்களுக்கு மட்டும் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரியும், அப்போ வந்து யுவர் சீஃப் மினிஸ்டர் ஹெர்செல்ஃப் ஏ பிராமின் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பிராமணர்கள் வந்து இந்த திராவிட இயக்க அரசியல்னால உண்மையான தாழ்த்தப்பட்டவர்களாக அவர்கள் தான் இருக்கிறார். அரசியலில் வந்து ஒரு தீண்டத்தகாரர்களாக பிராமண சமுதாயத்தை மாற்றி வச்சிருக்காங்க. அது வந்து ஏதோ பேய் பிசாசு பூச்சாண்டி மாதிரி ஒரு பொய்யான நெரேட்டிவை செட் பண்ணி வச்சுட்டு உண்மை இல்லாத கொண்டு வந்து அவங்க வந்து ரொம்ப கடுமையாக நெரேட்டிவ் பண்ணிட்டாங்க. அதில் எல்லா கட்சிகளும் நிறையாயிருச்சு. அதில் வந்து அது பாட்டாளி மக்கள் கட்சியோ அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ எந்த கட்சியும் பாகுபாடு கிடையாது. நீங்கள் வந்து அவங்க எல்லாமே பிராமணர்கள்னால் அது வந்து செகண்ட் லேயர் தான். அது ஒரு கடைசி வாய்ப்பாக பார்த்துக்கிடுவோம், வேறு வாய்ப்பே இல்லைன்னா பார்த்துக்கிடுவோங்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டாங்க. ஒரு முன்னிறுத்தலும் கிடையாது. திறமை இருந்தாலும் முன்னிறுத்துவது கிடையாதுங்கிற வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அண்ணன் செஞ்சிருக்கு வந்து மகத்தான பணி. அதில் வந்து நான் வந்து பிராமணர்களுக்கு வக்காலத்து வாங்கினேன்னு நினச்சிடாதீங்க, எல்லோரையும் கொண்டு வந்திருக்கிறார் அண்ணன். அதை மாதிரி பிராமணர்கள் அப்போ நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 100% இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறது. எல்லோருக்கும் இடஒதுக்கீடு மொத்தமாக பிரிச்சிருக்கப்பா, எவ்வளவு சமூகம் இருக்கோ பிரிச்சிருக்கணும். அப்போ 100% இடஒதுக்கீடு பிராமணர்கள் வரமாட்டாங்களா? 3%, 4%, 5% ஒரு மக்கள் தொகை இருக்கும்ல அவங்களுக்கு, அதுவாக வரமாட்டாங்களா? பாஜகவில் கூட அப்படி கிடையாது. காங்கிரஸில் வாய்ப்பே இல்லை. திமுக பற்றி பேசவே வேண்டாம். அப்போ பிராமண எதிர்ப்பில் உருவான இயக்கம் திமுக. அப்போ இவர்கள் எல்லோருமே ஒரு சமூகத்தை புறக்கணிக்கும் போது, அதாவது நவீன தீண்டாமை, அரசியல் தீண்டாமை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் தெளிந்து தெரிந்து துணிந்து ஒரு விஷயத்தை செய்கிறாருங்கிறது பெரிய ஆச்சரியம். அவர் வந்து நான் வந்து இந்த திராவிட பழைய பங்களாவை நான் வந்து பிராமண கடப்பாரால் நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத ஒரு வாய் வார்த்தையாக இல்லாமல் ஒரு நிஜ முயற்சியாகவும் செய்கிறார் அப்படிங்கிறது உண்மையில பெரிய ஒரு ஆச்சரியமானது. வந்து நான் வந்து பிறப்பினால் நான் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்கனால சொல்ல, நான் வந்து அந்த ஈக்குவேஷன் அவர் வந்து எல்லோருக்குமான பிரதித்துவங்கிறது ஆண் பெண்ணுக்கான பிரதித்துவம் நம்ம பார்த்தோம். 50-50 போட்டு வச்சிருக்காரு.
அதுல வந்து ஒரு ஒரு இதுவரைக்கும் இந்தியாவில் யாரும் செய்யாத ஒரு விஷயமாக. அப்ப சமூக பிரதிநிதித்துவம் எல்லாரும் தானே, நீங்க வண்ணார், குயவர், நாவிதர், ஒட்டர், மற்ற சமூகம் சொல்லி சொன்னீங்கன்னா அப்புறம் அதுல பிராமணர் நீங்க சேர்க்கக்கூடாதா? அப்ப அங்கேயும் சேர்ந்து வந்து அது யாருக்கெல்லாம் குரல் இல்லையோ அவர்கள் எல்லோருக்குமான குரலா நான் இருப்பேன் அப்படிங்கும்போது தானே ஒரு உண்மையான சமூக நீதி வருது. அதையும் திரு சீமான் தொடர்ந்து செய்து கொண்டது. சீமானுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காரணம் என்னன்னா, பாஜகவுடைய பி டீமாக அண்மை காலமா சீமான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் வந்து திராவிட ஆதரவாளர்கள் மத்தியில சீமானை விமர்சிக்கும் போது சொல்றாங்க. அப்போ மறுபடியும் நிரூபணம் ஆகிற மாதிரி பாஜக பின்னணி இருந்து இயங்குறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. பிராமண வேட்பாளர்களை போட்டதுனால, பிராமணர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுனால, ஒரு பிராமணர்களை வேட்பாளர் நிறுத்தினதுனால, சரிங்களா? நம்ம இப்ப வந்து யோசிப்போம். பாஜகவுடைய ஆட்சி 3 முறை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு முறை திரௌபதி முர்மு, இன்னொரு முறை அப்துல் கலாம், இன்னொரு முறை ராம்நாத் கோவிந்த். 3 பேரை பிரசிடெண்டா பாஜக தேர்ந்தது. 3 பேர்ல யாராவது ஒருத்தர் பிராமணரா அப்படின்னு நீங்க சொல்லணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பிராமணரான்னு சொல்லணும். அவருக்கு வலதுகரமாக மூளையா இருந்து கட்சியும் நாட்டையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷா பிராமணரான்னு சொல்லணும். தமிழ்நாட்டு மாநில தலைவர் பிராமணரான்னு சொல்லணும். இப்படி கீ போஸ்ட்ல எந்த ஊர்ல பிராமணர்? தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்லயே பாஜகலே ஒரு பிராமணர் கீ போஸ்ட்ல இருக்கார் பாத்தீங்களா சார்? அவர் தான் சார் நம்பர் 1, அவர் தான் சார் நம்பர் 2 அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொல்லணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க சொல்லணும். இங்க விட்டுருங்க, வேற எங்கேயாவது சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. அப்ப பிராமணர்களுக்கு பாஜக எந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு பிராமணர்களுடைய கட்சி, அதனால இவர் வந்து 6 பேருக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறனால இவர் பிராமணர் பி டீம். இதை நான் சொல்றேன், பிராமணர்களுக்கு தான் அரசியல் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது எல்லா கட்சிகளிலுமே, இன்க்ளூடிங் பாஜக. நான் தெளிவா சொல்றேன். என்னை பாஜக தான் நீங்க எல்லாம் விமர்சிக்கிறீங்க, நான் இன்க்ளூடிங் பாஜகன்னு சொல்றேன். மற்ற கட்சி பத்தி பேச வேண்டியது எல்லாம் சொல்றேன். அப்ப பாஜக நீங்க கீ ஃபேஸ் ஏதாவது சொல்லுங்க, ஒரு பெருமுகம் சொல்லுங்க, ஒரு முக்கியமான. ஆமா என்ன சார் பூரா பாப்பாங்களா வச்சுட்டு நீங்க இப்படி பேசுறீங்க? கேளுங்க, தமிழ்நாட்டில் யாரையா சொல்லுங்க நீங்க, இல்ல வட மாநிலங்களில் நீங்க யாரையா சொல்லுங்க. இப்போ பாரு சார் 58 பேர்ல வந்து 30 பேர் பிராமின் சார் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. அப்படி இல்லாத போது பாஜக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்றதே தவறு. அதோடைய பி டீம்னு சொல்றது அபத்தமான தவறு. ஏன்னா அண்ணன் வந்து சரி பிராமணர்கள் ஒரு 6 பேருக்கு கொடுத்துட்டாரு, சரி மீனவர்கள் கொடுத்துருக்காரு, கிறிஸ்தவர்கள் கொடுத்துருக்காரு, முஸ்லீம்கள் கொடுத்துருக்காரு. ஏன் நீங்க வந்து ஜவாஹிர் அல்லாவுடைய பி டீம்னு சொல்லவே இல்லை? ஏன் இனிகோ இருதராஜோட பி டீம்னு சொல்லவே இல்லை? அது என்ன கணக்கு உங்களுக்கு? அது பிராமணர்களுக்கு ஒரு 6 பேர் கொடுத்தா மட்டும் பி டீம் வந்துருது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற சமூகத்திற்கும் கொடுக்கும்போது நாடார் கொடுத்துருக்காரு, தேவர் கொடுத்துருக்காரு, எந்த சமூகத்துக்கு கொடுக்கலன்னு சொல்லுங்க. அப்ப எல்லா சமூகத்துக்கு கொடுத்ததை நீங்க பாராட்டுவீங்களா? அதுல ஒரு 4 பிராமணர் இருக்கான்னு சொல்லி நீங்க விமர்சிப்பீங்களா? பிராமணர்லாம் வரக்கூடாது அரசியலுக்கு? தமிழர்கள் இல்லையா? ஊவே சாமிநாத ஐயர் செஞ்சதை விட தமிழுக்கு வேற யார் செஞ்சிருக்கா சொல்லுங்க? பாரதியார் செஞ்சதை விட தமிழுக்கு யார் செஞ்சிருக்கா? யார் சொல்லுங்க? திராவிட இயக்க தலைவர் ஒருத்தர் வந்து பாரதியாரோட கம்பேர் பண்ணுங்க. திராவிட இயக்க ஒரு தலைவர் வந்து நீங்க ஊவேசாவோட கம்பேர் பண்ணுங்க. யாரா ஒருத்தரை நீங்க சொல்லுங்க சார். இவர் வந்து இருங்க சார், இவரை விட ஊவேசார் சூப்பர் சார், ஊவேசாவோட இவர் சூப்பர் சார், பாரதியோட இவர் சூப்பர் சார், ஒரு திராவிட இயக்க தலைவர் நீங்க சொல்லுங்க. தமிழுக்காக உயிரை கொடுத்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார். அவர்களை நீங்க வந்து என்ன சொல்லிங்க? அவங்க ஜாதிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க சொல்றீங்களா? அந்த ஜாதி வந்து வெளியில வந்து நீங்க காட்டுங்க. பிராமணர்கள் வராதனால இங்க என்ன தமிழ்நாடு கெட்டு போச்சா? என்ன எம்எல்ஏ வராதனால அதை கெட்டு போச்சா? எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாரு அப்படிங்கிற மாதிரியான பார்வை தானே வைக்கிறாங்க. ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறாருங்கிற கேள்வி மாதிரி ஒரு அராஜகம் இருக்குதா? பட்டியல் தொழில் கொடுக்காட்டா வந்து போயிருமா? நாடார்களுக்கு கொடுக்காட்டா போயிருமா? தேவர்களுக்கு கொடுக்காட்டா போயிருமா? செட்டியார் காசாரி கொடுக்காட்டா, முதலியாருக்கு கொடுக்காட்டா போயிருமா? எந்த சமூகத்துக்கு கொடுக்காம இருந்தா நாடு கெட்டு போயிரும். அப்ப வந்து ஏன் கொடுக்குறீங்க? ஒவ்வொரு சமூகம் கேட்டு நீங்க வந்து மீனவர்ல இருந்து ஒரு முதலமைச்சர் வந்ததே இல்லை, ஆசாரில இருந்து ஒரு முதலமைச்சர் வந்ததே இல்லை. இப்படி ஒவ்வொருத்தர் கேட்டு நீங்க அப்ப எங்களை புறக்கணிங்களா என்ன பதில் சொல்வீங்க? அப்ப எந்த சமூகம் வராட்டி நாடு முன்னேறிடும்? ஏன் ஒரு சமூகத்துக்கு கொடுக்கணும்னு கேட்பீங்களா? இதோட அராஜகம் ஒண்ணு இருக்குதா? திமுக வரக்கூடிய ஆட்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு கேளுங்க. வரக்கூடியவர்கள் ஓட்டு வாங்குறாங்க, வரக்கூடிய தமிழர்களா இல்லையான்னு கேளுங்க. அது என்ன பிராமணர்கள்? அப்ப நீ பிராமணர்கள் கேட்டு அவர்கள் வந்து ஒதுக்குறது தீண்டாமைன்னா பட்டியல் தொழில் சொல்றது நியாயமாயிருதா இல்லையா? பட்டியல் தொழில் ஜாதியால தானே ஒதுக்குனீங்க. எப்பா நீ இந்த சமூகம் அப்படிதான் கீழே நீங்க, அப்ப நீ பிராமணப்பா கீழே போன இது இதான பட்டியல் ஒரிஜினலா? இதான தாழ்த்தப்பட்டவர்கள்? ஜாதி பார்த்து ஒருத்தரை புறக்கணிப்பதுதான் அங்க தீண்டாம. பிராமணர்கள் இல்லாட்டா என்ன கெட்டு போயிடும்? எந்த ஜாதி இல்லாட்டி கெட்டு போகாது? தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி சொல்லுங்க சார், இந்த ஜாதி மட்டும் தொடக்கூடாது சொல்லுங்க. அப்புறம் ஏன் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அவங்களை தொடர்ந்து நிராகரிக்கிறாங்க? அவர்களுடைய தவறான வெறுப்பு அரசியல், வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன இருக்குன்னு சொல்லுங்க அவங்கள்ட்ட. அவர்களுடைய வக்கீல், அவர்களுடைய ஆடிட்டர், அவர்களுடைய மருத்துவர், அவர்களுடைய எல்லா பர்சனல் ஃபேமிலியில் எல்லாமே வச்சிருப்பாங்க. அவங்க அரசியல் கொண்டு வந்து பாட்ட மாட்டாங்க. அவர்கள் முன்னிறுத்திய வழக்கறிஞர்கள் யாருன்னு பாருங்க, அவர்கள் வைத்துக்கொண்ட ஆடிட்டர்கள் யாருன்னு பாருங்க, அவர்கள் கொண்டாடிய மருத்துவர்கள் யாருன்னு பாருங்க. அவர்களாம் அந்த சமூகம் தெரியலையா? பிராமண உடம்பு என் மேல படக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? பிராமணன் என்னுடைய ஆடிட்டிங் ஃபைல கையெழுத்து போட சொல்ல முடியாது? பிராமண வக்கீல் எனக்கு ஆஜராகக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அங்கெல்லாம் உங்களுக்கு நீங்க ஜாதி பார்க்கல, சமத்துவம் பார்க்குறீங்க. அது வெறும் நெரேட்டிவ்.
ஒரு அது நான் வந்து நிறையா சொல்லிட்டே போய் ரொம்ப பழங்குதே. இப்போ பெரியார் அவர்கள் வந்து பிராமண எதிர்ப்பு எதுக்கு பயன்படுத்தாரு நான் காட்டியிருக்கேன். பட்டியலத்தவர்கள் எப்படி நடத்திருக்காருன்னு ஊரை சொல்லி நான் என்ன கேட்கணும்னா அண்ணன் ரவிக்குமார் கேளுங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் கேளுங்க, நிறைய சொல்லுவார். காரைக்குடியில் சீமான் அவர்கள் போட்டிடுறாரு, அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? வெற்றி வாய்ப்பு இந்த தேர்தலில் கம்மின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு 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 லக்கில், ஏன்னா இப்போ 4 முனை போட்டி ஏற்படுறதுனால கண்ணா பின்னான்னு ஓட்டு பிரியும் போது அவருடைய சொந்த மாவட்டம் இருக்கிறது, அந்த சொந்த தொகுதி, அந்த கணக்கில் வந்து ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு கிடைக்கும். பட் அவர் வந்து ஒரு முக்கியமான தலைவர் அப்படிங்கிற காட்டுற விதமாக அவர் ஒரு முறை கடலூரில் போட்டிடுறாரு, ஒரு முறை வந்து வடசென்னையில் போட்டிடுறாரு, ஒரு முறை இங்கே போட்டிடுறாரு, மாறி மாறி போட்டியிடும் போது அவர் வந்து தன்னை சரியாக நிலைநிறுத்துறாரு. ஹீஸ் பிளேசிங் ஹிம் ரைட்லி அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெற்றி பெறுவாரான்னு என்னால் சொல்ல முடியல. மற்ற வேட்பாளர் உட்பட வந்து பார்க்கணும், நல்ல வாக்குகள் வாங்குவார். நம்ம கடலூரில் வாங்கினதை விட திருவள்ளூர் பகுதியில் வாங்கினதை விட நல்ல ஓட்டு வாங்குவார்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எழுச்சி, இது மாதிரி ஒரு புரிதல் சரிதான், ஒரு சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு பார்வை கொஞ்சம் கூடிகிட்டே போகுது. அதனால இதற்கு முன்னாடி பெற்ற வாக்களை விட அதிகம் பெறுவார்னு நினைக்கிறேன். 2வது இடம் கூட பெறலாம். முதலிடம் பெறுவாரான்னு என்னால் இன்னைக்கு இதே சொல்ல முடியல. இன்னும் கவுண்டர் நெரேட்டிவ் வேற வேட்பாளர்கள்லாம் யார் வர்றாங்கன்னு பார்த்துட்டு சொல்லலாம். வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சியெல்லாம் அறிவிக்கவே இல்லை, ஆனால் இவர் அறிவிச்சு கிட்டத்தட்ட எல்லா வேட்பாளர்களையும் அறிவிச்சு அந்தந்த தொகுதிகளுக்கான விஷயங்களை முன்னாடியே இனிஷியேட் பண்ணிட்டாங்க. இப்போ இவர் வந்து ஒரு ஸ்டார் வேட்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கான வெற்றி வாய்ப்பு குறைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கூட அவர் அங்கே போட்டிடுறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய சொந்த தொகுதி, சொந்த முதல் நாளே அப்படி போட்டிட்டு இருந்தாரு. நீங்க ஒரு முக்கியமான தலைவர்கள் அப்படி போட்டியிடுவதில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்களோ, எம்ஜிஆர் அவர்களோ, கலைஞர் அவர்களோ, விஜயகாந்த் அவர்களோ, அவங்கலாம் வந்து ஏன் சொந்த ஊருப்பான சேஃப்டியான இடங்களில் போட்டிட்டதில்லை. அவங்க எல்லா ஊர்லேயும் போட்டிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு ஆர்கே நகர்லேருந்து, ஸ்ரீரங்கத்துலேருந்து, ஆண்டிப்பட்டியிலேருந்து, பர்கூர்லேருந்து எல்லாருமே 2 தலைவருமே எல்லா தலைவருமே போட்டிட்டு இருக்காங்க. அப்படி தான் அண்ணன் விஜயகாந்த் வந்து அவருடைய மாவட்டம் வந்து மதுரை, அவர் வந்து ஆனால் வந்து அவர் விழுப்புரம் மாவட்டத்தில் போட்டிட்டாருன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி எல்லா பெருந்தலைவர் மாதிரி போட்டிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் அண்ணனும் வந்து முதல்ல எடுத்துட்டு அவர் சொந்த ஊரில் போட்டிடல. அவர் வந்து கடலூரில் போட்டிட்டார், இங்கே வடக்க போட்டிட்டார், அதுக்கப்புறம் இங்கே போட்டிட்டார். அது ஒன்றும் தவறு கிடையாது, ரொம்ப சரிதான். அது வந்து ஹீ இஸ் பிளேசிங் ஹிம் ரைட்லி. வெற்றி வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்து போராட முடியாது. களம் தயாராக இருக்குன்னா ஒரு வீரன் போருக்கு கிளம்பிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜெயிப்போமா தோப்போமாங்கன்னா அப்போ நீ வீரன் கிடையாது. அதனால நான் வந்து ஓரமாக உட்காந்துருக்கிறேன், நீங்களாம் போய் சண்டை போட்டு அடிவிட்டு வாங்கப்பா அப்படின்னு ரத்தம் வந்தாங்க அப்படி கிடையாது. முதல் ஒரு படை தளபதி, ஒரு தலைவர்னா அது முதல்ல நிற்கணும். அது வந்து களப்பலியோ கள வெற்றியோ அது வந்து அவர் தான் முதல்ல அப்போ தானே கப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்களாம் விளாண்டு வாங்கப்பா, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு உட்காந்துருக்கேன், கப்பு மட்டும் ஏன் கொடுன்னு சொல்லி ஒரு கேப்டன் கேட்க முடியாது. அதனால அவர் எப்பயுமே களத்துக்கு அஞ்சினவர் இல்லை. அதனால அவர் நிற்கிறாரு. வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்குன்னா ஓட்டு எண்ணிக்கை கூட்டிகிட்டே தானே போகுது. 2016 இன்னைக்கு கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கிராஃப் மேலே தானே போயிட்டு எந்த கட்சிக்கும் இந்தியாவில் இல்லாத ஒரு விஷயம். எல்லா கட்சிக்குமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, பிபி மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த கட்சிக்கு மட்டும்தான் மேப் இப்படி போய் நிற்குது. அப்போ அது வந்து வேற தமிழ்நாட்டில் எந்த கட்சியும், இந்தியாவில் எந்த கட்சியும் சாதிக்காத ஒரு விஷயம். பாஜக தவிர வச்சுக்கலாம். பாஜகவுடைய கிராஃப் தொடர்ந்து 80களிலிருந்து இப்போ வரைக்கும் மேலே ஏறிட்டே பெருஞ்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பார்த்தா அப்படி சொல்ல முடியாது, வேற யாருக்குமே சொல்ல முடியாது. ஸோ அவர் வந்து வெற்றி கிடைக்கிறது தோல்வி கிடைக்கல, தன்னுடைய வாக்கு சதவீதம் கூடிச்சனால இப்போ நாளைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து 10% தொட்டுட்டார்னு வச்சுக்கோங்க, பெரும் புரட்சி ஆயிடுவது. அடுத்த தேர்தலில் பல குட்டி கட்சிகள் அவருடைய தலைமை ஏற்று வந்து இன்னைக்கு வந்து குட்டி கட்சிகள் கூட விஜய் பக்கம் போகலாமா, ஏடிஎம்கே பக்கம் போகலாமா, டிஎம்கே பக்கம் போகலாமான்னு இருக்கிறாங்களே தவிர சீமான் பக்கம் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. நாளைக்கு அண்ணன் வந்து ஒரு 10% வாங்கிட்டாருன்னு சீமான் தலைமையில், நாம் தமிழர் தலைமையில் ஒரு கூட்டணி வந்து அவருக்கான நேரட்டிவ் இந்த தடவை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? டிவிகே வர்சஸ் என்டிகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்க? அதை வந்து அண்ணன் தான் அப்படி பண்ணிக்கிட்டார். அது வந்து அண்ணன் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து திமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்பயுமே 3வது ஒரு இயக்கம் வேணுங்கிற எண்ணம் ரொம்ப காலமாக உண்டு. அது வந்து எம்ஜிஆர் கருணாநிதி காலத்திலேருந்து, ஜெயலலிதா ஸ்டாலின் காலத்திலேருந்து, எல்லா காலத்துலையுமே அது வேறொரு ஆள். அப்படித்தான் பாமக வந்துச்சு, அப்படித்தான் மதிமுக வந்துச்சு, அப்படித்தான் தேமுதிக வந்துச்சு, அப்படித்தான் பாஜக வந்துச்சு, அப்படித்தான் எல்லா கட்சியுமே வந்துட்டு இன்னைக்கு தாவேக்கம் அப்படிதான் வந்து நிற்குது. ஆனால் இந்த கட்சியெல்லாம் 2 தேர்தலுக்கு பிறகு திருப்பி போய் வேற யாரோட கூட்டணி வைக்கும் போது இந்த 3வது மாற்று சக்திங்கிறது இல்லாமல் வச்சு அப்படிதான் மக்கள் நல கூட்டணி வந்துச்சு. இப்படி எல்லா கட்சிகளுமே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாத ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அட்டம் தான் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து நிற்குது. ஆனால் இவரா வம்படியா இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு விஜய்லாம் ஒரு கட்சியா, அது அணில், இது வந்து ஒன்றும் இல்லை, விசிலடிச்சாங்க கொஞ்சம் இந்த பக்கம் போனால் அது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதனால அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய, நேரடியாக தாக்கக்கூடிய சீமான் அப்படிங்கிற போய் விஜய் கூட ஏதோ பஞ்சாயத்து போலங்க அப்படின்னு போயிடுச்சு. அப்போ வந்து விஜயே நம்பர் 1 கட்சி கிடையாது அப்படிங்கும்போது நம்பர் 1 கட்சி இல்லாத ஆள் நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? அப்போ நோக்கம் வந்து அந்த இடத்துல பழுதாயிருது. அப்போ அண்ணன் வந்து அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக அது வந்து வியூக ரீதியாக ஒரு பிள்ளைன்னு நான் நினைக்கிறேன். அதனால அது வந்து அவருக்கு கம்மி தான் பண்ணிருச்சு நான் நினைக்கிறேன். அது வந்து அவருடைய வாக்கு சதவீதத்தை கூட்டலை. வாக்கு சதவீதம் அவருக்கு குறைஞ்சிருக்குமோ நான் 5 பல காரணங்கள், அது ஒரு காரணம். அவர் திமுக இன்னைக்கு வந்து விஜய் என்ன சொல்றாரு, அவருக்கு தெரியும் அவர் வந்து நம்பர் 1 கட்சியில். நான் என்ன சொல்றாரு, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்றார். இந்த நெரேட்டிவ் அவர் செட் பண்றார். திரும்ப போராட்டங்களாம் போறேன் அப்படின்னா
போட்டி அப்படியாமலங்க அப்படின்றார். ஒரு மூத்த தலைவர் வந்து சொல்றாரு, அதிமுக அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர். அவர் சொல்றாரு, என்னங்க அவர் வந்து நம்மளை வந்து ஒரு கேலி பொருள் மாதிரி பேசுறாரு, இப்படி பேசிவிட்டாரு அப்படின்றார். அப்போ அந்த நெரேட்டிவ் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. அது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு என்னங்க நானும் போட்டி போடுங்க, நீங்கள் நடுவில் குறுக்க வந்துட்டு இருக்கீங்க மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த நெரேட்டிவை திரு விஜய் அவர்கள் பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணுறாரு. அதாவது பெரிய கட்சியோடு தான் எனக்கு போட்டி, நான் அந்த மலையை நான் ஆட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விச் இஸ் நாட் எ ஃபேக்ட். அது உண்மை இல்லை. ஆனால் அந்த நெரேட்டிவை செட் பண்ணுறதுல அவர் வெற்றி பெறார். நெரேட்டிவை செட் பண்ணுறதுல அது அண்ணன் தவற விட்டு விஜய் கூட ஏன் மோதினாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. விஜயை வந்து ஒரு தேர்தல் ஏன்னா விஜய் வந்து முதல் மாநாட்டில் திரு சீமானை எல்லல் பண்ணுறார் மறைமுகமாக. நான் சத்தமாக பேச மாட்டேன், அடுக்குமொழியில் பேச மாட்டேன், நான் அந்த ஆமை கதை அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், ஒரு லைட்டாக ஒரு எல்லல் பண்ணுறேன், யாருன்னு பேர் சொல்லாமல் எல்லாருக்கும் புரிய முடியும். அந்த இடத்துல ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட் அப்படியே முடிச்சுட்டு அவர் போயிருந்தாருன்னா ரொம்ப சரியாக இருந்திருக்கும். பட் அண்ணன் வந்து ஏன் அவரை தொடர்ந்து தாக்குறதுக்கு அவருடைய கட்சியுடைய பிள்ளைகள் எல்லாருமே தாக்குற முயற்சி பண்ணாங்க. அதன் மூலமாக நீங்கள் குறிப்பிட்ட போல என்டிகே விசஸ் டிவிகேன்னு போய் அது நின்றுச்சு. அது வந்து என்டிகே விசஸ் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு போய் நின்றுருந்தா இன்னொருக்கு வாக்குகள் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிஎம்கே என்ன செய்யுதுங்க, தமிழ்நாட்டில் ஒரு வளர்கிற கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன் ஆல் இந்தியாவில் வந்து நம்பர் 1 கட்சி. அப்போ டிஎம்கே சொல்லுது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டி, தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் போட்டி, இப்படி வந்து அவங்க கொண்டு வராங்க. அப்போ அவங்க ஏன் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே போட்டி தானே சொல்லியிருக்கணும் அவங்க, அப்படி சொல்லி. அப்போ தன்னை விட பெரிதாக இருக்கக்கூடிய கட்சியை இருப்பாங்க. அப்போ தன்னை விட பெரிதாக இருக்கக்கூடிய கட்சியை டிவிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போ தன்னை விட பெரிதான கட்சியில் டிஎம்கே வந்து என்டிஏ நிறுத்தி இருக்கணும். அவர் வந்து இன்சிடென்டலி ஏன் டிவிக்கு நிப்பாட்டினாங்க ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. GT Holidays, South India's #1 travel brand.